ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு நாட்டுல புது அரசாங்கம் மிகப்பெரிய மெஜாரிட்டியில எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க. ஆமா. ஆனா அடுத்த செகண்டே ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் பயத்துல ஆடுது. அந்த நாட்டோட ஒட்டுமொத்த ஹெல்த் கேர் சிஸ்டமும் ஒரு கிரைசிஸ் மோடுல இருக்கு. கண்டிப்பா ரொம்ப மோசமான நிலைமை. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டு மக்களோட ஒரே நிம்மதி, அவங்கள ஒன்னா சேர்த்து வைக்கிற ஒரே விஷயம் ஒரு 90 நிமிஷ கால்பந்து மேட்ச் மட்டும்தான். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா. இன்னைக்கு நம்மளோட இந்த விரிவான அலசல்ல நம்ம பார்க்க போற டாபிக் இதுதான். உங்களை அன்போட வரவேற்கிறோம். மாடர்ன் பிரிட்டன் எப்படி ஒரு முக்கியமான திருப்புமுனையில நிக்குதுங்கிறத இன்னைக்கு வந்திருக்கிற UK செய்திகள் அப்புறம் ரிப்போர்ட்ஸ் மூலமா நாம ஆழமா விவாதிக்க போறோம். ஆக்சுவலி இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் பிரிட்டனுக்கு. எக்ஸாக்ட்லி. இப்போ உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல, அதாவது அந்த செய்தி கட்டுரைகள்ல லேபர் கட்சி, ரிஃபார்ம் UK மாதிரியான லெஃப்ட் மற்றும் ரைட் விங் கட்சிகளோட செயல்பாடுகள், அவங்க மேலான விமர்சனங்கள் நிறையவே இருக்கு. ஆமா, நிறைய அரசியல் கலந்திருக்கு. கரெக்ட். ஆனா நம்ம எந்த அரசியல் கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணல, யாரையும் எதிர்க்கவும் இல்ல. அந்த சோர்சஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, மக்களோட மனநிலை என்னவா இருக்குங்கிறத எந்த சார்பும் இல்லாம உங்களுக்கு அப்படியே கொண்டு வர்றது மட்டும்தான் நம்ம நோக்கம். கண்டிப்பா. இப்போ what is fascinating here அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாம பார்க்க போற UK நியூஸ் எல்லாமே உங்களுக்கு தனித்தனி சம்பவங்களா தெரியலாம். ஆனா இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு பெரிய பேட்டர்ன் இருக்கு. அது என்னன்னா, சிஸ்டம் மேல மக்கள் வச்சிருந்த அந்த அடிப்படை நம்பிக்கை உடையறது. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். நீங்க பேட்டர்ன் சொல்றீங்க, ஆனா நம்ம சோர்சஸ்ல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தான் தெரியுது. என்ன முரண்பாடு? ஒரு பக்கம் மக்கள் சிஸ்டம் மேல நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு சொல்றீங்க, ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லேபர் கட்சி இப்போதான் ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டாடி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. கன்சர்வேட்டிவ்ஸ் கட்சியை சுத்தமா கிரஷ் பண்ணிட்டாங்க. ஆமா. அப்படி இருக்கிறப்போ மக்கள் அவங்க மேல நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு நம்ம சோர்சஸ் இப்படி சொல்ல முடியும்? வெஸ்ட்மின்ஸ்டர்ல கீர் ஸ்டார்மர் ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே இருக்காரு. இது ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா இங்கதான் நாம எலெக்ஷன் ரிசல்ட்ஸை தாண்டி கொஞ்சம் யோசிக்கணும். மக்கள் லேபர் கட்சிக்கு ஓட்டு போட்டது அவங்க கொள்கைகள் மேல இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையால கிடையாது. ஓஹோ, அப்புறம் வேற என்ன காரணம்? பல வருஷமா இருந்த அந்த அரசியல் குழப்பங்களை, அதாவது அந்த கேஆஸ வெறுத்து ஒரு மாற்றத்துக்காக போட்ட ஓட்டு தான் அது. நம்ம சோர்சஸ்ல ஒரு முன்னாள் லேபர் கட்சி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்றத கவனிங்க. மக்கள் குழப்பங்களை வெறுத்து லேபருக்கு வாக்களித்தார்கள், ஆனால் இப்போது அவர்கள் பாதுகாப்பாக உணரவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆட்சி மாறின உடனே எல்லாமே சரியாயிடும் நினைச்ச மக்களுக்கு அந்த பாதுகாப்பு உணர்வு கிடைக்கல, அதானே? எக்ஸாக்ட்லி. இந்த ஏமாற்றத்தை தான் ரிஃபார்ம் UK மாதிரி கட்சிகள் தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறாங்க. அதாவது நைஜல் ஃபராஜ் நடத்தின கூட்டங்களுக்கு கிடைக்கிற அந்த மாஸ் ரெஸ்பான்ஸ் வெறும் அரசியல் ஆதரவு இல்ல, அது ஒரு ப்ரொட்டஸ்ட் மூவ்மெண்டா மாறுதுன்னு சொல்றீங்க. அதேதான். மைக்ரேஷன், எனர்ஜி பில்ஸ், பணவீக்கம், இதெல்லாம் பத்தி மக்கள் ரொம்ப கோவமா இருக்காங்க. ஒரு சின்ன ஊர்ல நடந்த கூட்டத்துல ஒரு சாதாரண மனுஷன் சொன்ன வார்த்தை நம்ம ரிப்போர்ட்ல ரொம்ப ஆழமா பதிவாகி இருக்கு. இனி எந்த பெரிய கட்சியும் நம்ப முடியவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ரொம்பவே சீரியஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். கண்டிப்பா. ஆனா பாருங்க, இந்த கோபம் வெறும் வீதியில நடக்கிற போராட்டம் கிடையாது. இதோட டைரக்ட் எஃபெக்ட் எங்க தெரியுதுன்னா, லண்டன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்ல. மார்க்கெட்ஸ்லயா? எப்படி? எலெக்ஷன் முடிவுகள் வந்த சமயத்துல அரசியல் தலைப்புச் செய்திகளுக்கு பின்னாடி அந்த பாண்ட் மார்க்கெட்ல பெரிய பதற்றம் உருவாயிட்டு இருந்துச்சு. UK கவர்மெண்ட் பாரோவிங் காஸ்ட் மறுபடியும் அதிகமாச்சு. ஒரு நிமிஷம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். முதலீட்டாளர்கள் பயப்படுறாங்கன்னு சோர்ஸ் சொல்லுது, ஆனா அதோட மெக்கானிசம் என்ன? ஒரு நாட்டுல புது அரசாங்கம் வரும்போது மார்க்கெட் ஏன் நெகட்டிவா ரியாக்ட் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். இன்டர்நேஷனல் பாண்ட் மார்க்கெட்ஸ் எப்பவுமே ஒரு நாட்டோட பாலிட்டிக்கல் ரிஸ்க கவனிச்சுட்டே இருப்பாங்க. மக்கள் அரசாங்கத்தை நம்பல, எப்போ வேணாலும் பாலிசி மாறலாம் அல்லது பெரிய போராட்டங்கள் வெடிக்கலான்னு முதலீடாளர்கள் நினைச்சாங்கன்னா, ஓகே, அவங்க UK அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்க தயங்குவாங்க. அப்ப அரசாங்கம் என்ன பண்ணணும்? நாங்க அதிக வட்டி தரோம், எங்களுக்கு கடன் கொடுங்கன்னு கேட்கணும். அதனாலதான் கடன் வாங்கும் செலவு அதிகமாகுது. அடப்பாவலே, அப்போ அரசாங்கம் இப்படி அதிக வட்டி கட்டும்போது அந்த பணம் எங்கிருந்து போகுது? அங்கதான் பிரச்சனையே. மக்கள் கட்டுற வரி பணத்துல இருந்து தான் போகுது. பில்லியன் கணக்கான பவுண்ட்ஸ் ஸ்கூல்ஸ்க்கும் மருத்துவத்துக்கும் போகாம வெறும் வட்டி கட்டவே சரியா போகுது. இது ரொம்ப பெரிய டிராஜடி. லண்டனை சேர்ந்த ஒரு ஃபைனான்சியல் அனலிஸ்ட் நம்ம சோர்ஸ்ல சொல்றாரு பாருங்க, யார் ஆட்சி செய்கிறார்கள் என்பது மட்டுமில்லை, பிரிட்டன் இன்னும் ஒரு ஸ்டேபிளான நாடா என்பதுதான் பெரிய கேள்வி அப்படின்னு. ஆமா. Here is where it gets really interesting. நீங்க சொன்ன அந்த பப்ளிக் ஃபண்டிங் பிரச்சனை நேரா எங்க அடிக்குதுன்னா, ஒரு சாதாரண மனுஷனோட அன்றாட வாழ்க்கையில. கரெக்ட். வெஸ்ட்மின்ஸ்டர்ல நடக்கிற பாலிடிக்ஸும்
மார்க்கெட்ல நடக்கிற விஷயங்களும் நேரா வீட்ல இருக்கிறவங்களோட மருத்துவத்தையும் இருப்பிடத்தையும் ஆட்டி படைக்குது. பிரிட்டன் மக்களின் அடையாளமா இருக்கிற NHS, அதாவது நேஷனல் ஹெல்த் சர்வீஸ், இப்போ பெரிய நெருக்கடியில இருக்கு. உண்மைதான். போஸ்ட் பிரெக்சிட் ஸ்டாஃபிங் பிரச்சனைகள், ஃபண்டிங் மாடல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அந்த சிஸ்டமை ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. நோயாளிகளோட வெயிட்டிங் லிஸ்ட்டை பத்தி நம்ம ரிப்போர்ட்ஸ்ல படிக்கிற டேட்டா நிஜமாவே ரொம்ப பயமுறுத்துது. எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ஒரு ஜெங்கா டவர் மாதிரி இருக்கு. ஜெங்கா டவரா? எப்படி சொல்றீங்க? அதாவது அந்த டவரோட மேல இருக்கிற பிளாக்ஸ், அதாவது வயதான மக்கள் தொகை, அவங்களுக்கான மருத்துவ தேவைகள், இதெல்லாம் அதிகமாயிட்டே போகுது. ஆனா கீழே ஃபவுண்டேஷன்ல இருக்கிற பிளாக்ஸ், ஸ்டாஃபிங், ஃபண்டிங், நர்சஸ் அதை கொஞ்சம் கொஞ்சமா உருவிட்டே இருக்காங்க. ஆஹா, கரெக்டான அனாலஜி. இது எப்ப வேணாலும் சரிஞ்சு விழலாங்கிற நிலைமை. ஒரு எமர்ஜென்சி டாக்டர் சொல்றாரு, நாங்க இன்னும் வேலை செய்யறோம், ஆனா எப்போதுமே கிரைசிஸ் மோட்ல தான் இருக்கிறோம்னு. ஒரு ஹாஸ்பிட்டல் எப்பவுமே இப்படி போர்க்கால அடிப்படையில செயல்பட்டா அங்க எப்படி குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்? கிடைக்காது. அதுதான் சிஸ்டமிக் ஃபெயிலியர். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஹவுசிங் மார்க்கெட் பாருங்க. லண்டன்ல வாடகை எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னா, நல்லா சம்பாதிக்கிற யங் ப்ரொஃபஷனல்ஸ் கூட ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமா, வீடு வாங்குறதெல்லாம் பல பேருக்கு நினைச்சு பார்க்க முடியாத கனவா மாறிடுச்சு. அந்த 28 வயசு லண்டன் வாடகைத்தாரர் நம்ம கட்டுரையில சொல்லியிருக்கிறத படிக்கும்போது எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. அவங்க என்ன சொன்னாங்க? நல்ல சேலரி இருந்தாலும் வீடு வாங்குறது இமேஜினரி மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இது வெறும் எக்கனாமிக்ஸ் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர். கண்டிப்பா. ஒரு இளைஞன் படிச்சு வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சாலும் அவனுக்கு தலைசாய்க்கு ஒரு வீடு கிடைக்காது, உடம்பு சரியில்லைன்னா உடனே பார்க்க மருத்துவம் கிடைக்காதுன்னா அவனுக்கு ஏன் இந்த சிஸ்டம் மேல நம்பிக்கை இருக்க போகுது? அந்த அமைதியான கோபம் தான் இப்ப பிரிட்டன்ல பரவிக்கிட்டு இருக்கு. இஃப் வி கனெக்ட் திஸ் டு தி பிக்கர் பிக்சர், இந்த கோபத்தோட ஆணிவேர் என்னன்னா, சோஷியல் கான்ட்ராக்ட் உடையறது தான். அதாவது சமூக ஒப்பந்தம். ஆமா, நான் அரசாங்கத்துக்கு வரிய கட்டுறேன், சட்டத்தை மதிக்கிறேன், பதிலுக்கு அரசாங்கம் எனக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்குங்கிற அந்த அடிப்படை ஒப்பந்தம் முறியும் போது மொத்த சொசைட்டியும் உடைய ஆரம்பிக்குது. சாதாரண மக்களோட வாழ்க்கையே இப்படி நெருக்கடியில இருக்கும்போது அந்த நாட்டோட ஸ்ட்ரக்சரே ஆட்டம் காணதுல ஆச்சரியம் இல்ல. நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, விவாகரத்தான பிறகும் பிரிய முடியாம அதே பழைய கசப்புகளோட ஒரே வீட்ல வாழ்ற தம்பதிகள் மாதிரி இருக்கு பிரிட்டனோட நிலைமை. பிரெக்சிட்ட பத்தி சொல்றீங்க? ஆனா ஓட்டெடுப்பு முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு, சட்டப்படியும் வெளியே வந்தாச்சு. ஆனா அதோட நிழல் அவங்களை இன்னும் விடல. சோர்சஸ்ல வர்ற டேட்டாவை பார்த்தாலே இது எப்போதான்ப்பா முழுசா முடியும் அப்படிங்கிற ஒரு விரக்தி மக்கள்கிட்ட தெரியுது. திஸ் raises an important question. பிரெக்சிட்டை நாம ஒரு முடிஞ்சு போன ஈவெண்டா பார்க்கக்கூடாது. அது ஒரு ப்ராசஸ். ஒரு ஐரோப்பிய ராஜதந்திரி சொல்றத கவனிங்க. பிரெக்சிட் சட்ட ரீதியாக முடிந்திருக்கலாம், ஆனால் பிரிட்டன் இன்னும் அதற்கு அடாப்ட் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, நார்தர்ன் அயர்லாந்து ட்ரேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிற உராய்வுகள் ஒரு பெரிய உதாரணம். பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்னும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டும் உடையல, இன்டர்னல் யூனியனே உடையற நிலைமையில இருக்கு. யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிற பேரே அர்த்தமில்லாம போயிடுமோன்னு தோணுது. ஸ்காட்லாண்ட்ல சுதந்திரத்துக்கான விவாதம் மறுபடியும் சூடு பிடிக்குது. ஆமா, ஸ்காட்டிஷ் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஒருத்தரோட கோட் நம்ம சோர்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்து தற்போது ஒரே பொலிட்டிக்கல் டிரெக்ஷன்ல செல்லவில்லை அப்படின்னு அவர் சொல்றாங்க. இது ஒரு தேசத்துக்கு எவ்வளவு பெரிய வார்னிங்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நிஜமாவே பெரிய வார்னிங் தான். இங்கிலாந்துல ஒரு அரசியல் அலை அடிக்குது, ஸ்காட்லாந்துல முற்றிலும் வேற ஒரு அரசியல் அலை அடிக்குது. ஒரே நாட்டோட ரெண்டு பெரிய பகுதிகள் வேற வேற திசையில பயணிக்க ஆரம்பிச்சா அந்த யூனியன் எப்படி தாக்கு பிடிக்கும்? இது ரொம்பவே சீரியஸான ஒரு பாயிண்ட். வெஸ்ட்மின்ஸ்டர்ல அவங்க பார்டர்ஸ் மேலேயும் யூனியன் மேலேயும் கண்ட்ரோல் இழந்துட்டு வராங்க. ஆனா ஒரு சாதாரண பிரிட்டன் குடிமகனுக்கு இதை விட பயங்கரமான விஷயம் என்னன்னா, தான் சொந்த வாழ்க்கையில தான் சுத்தி இருக்கிற விஷயங்கள் மேலேயே கண்ட்ரோல் போயிட்டு இருக்கு. இதுதான் நம்ம அடுத்த டாபிக். நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல படிச்ச ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிப்போர்ட் என்னைய நிஜமாவே பயமுறுத்துச்சு. அந்த ஏஐ வாய்ஸ் குளோனிங் பத்தி தானே சொல்றீங்க? அதேதான். ஏஐ மோசடிகள் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு அவங்க விளக்குன விதம் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஹேக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சோஷியல் மீடியால நீங்க பேசின ஒரு 3 செகண்ட் ஆடியோ கிளிப் இருந்தா போதும். ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ். ஒரு சைபர் இன்வெஸ்டிகேட்டர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. இப்போது ஹேக்கர்கள் சிஸ்டம்ஸை மட்டும் ஹேக் பண்ணல, மனிதர்களின் நம்பிக்கையே ஹேக் பண்றாங்க அப்படின்னு. கேட்கவே பயமா இருக்கு.
உங்களுக்கு இப்படி ஒரு ஃபோன் கால் வந்தா உங்க சொந்த பையன் குரல்லையே ஒருத்தன் உதவி கேட்டா நீங்க பதறி போய் பணத்தை அனுப்புவீங்க தானே? இது ஒரு தனி மனுஷனோட நிம்மதியே காலி பண்ணிடுது. நீங்க சரியா பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. இந்த ஏஐ மோசடிகள் எல்லாமே ஒரு மைக்ரோ லெவல் இன்செக்யூரிட்டி. மக்கள் தங்களோட சொந்த உறவுகளின் குரலையே நம்ப முடியாத ஒரு சூழல். இதே நேரத்துல மேக்ரோ லெவல்ல பாத்தீங்கன்னா அவங்க இயற்கையோட கண்ட்ரோலையும் இழக்கறாங்க. கிளைமேட் சேஞ்ச் பத்தி சொல்றீங்க? ஆமா, ஒரு கிளைமேட் சயின்டிஸ்ட் நம்ம ரிப்போர்ட்ல சொல்றாரு, கிளைமேட் சேஞ்ச் என்பது ஃபியூச்சர் ப்ராப்ளம் இல்ல, அது ஏற்கனவே பிரிட்டனில் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு. பிரிட்டன் மக்கள் தங்களோட ஐடென்டிட்டியாவே நினைச்ச குளிர், மழை இது எல்லாமே மாறிட்டு வர்றது எவ்வளோ பெரிய முரண்பாடு. ஹீட் அலர்ட்ஸ், வாட்டர் ஷார்டேஜஸ், வறட்சி இதெல்லாம் பிரிட்டனுக்கு சம்பந்தமே இல்லாத வார்த்தைகள்னு நாம நினைச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு அதுதான் நிதர்சனம். அடிப்படையில இயற்கையாகட்டும் அல்லது இந்த ஏஐ மோசடியாகட்டும், இது ரெண்டுமே மக்கள் கிட்ட ஒரு விஷயத்தை தான் ஆழமா பதிவு பண்ணுது. என்னது? உங்களை சுத்தி இருக்கிற உலகம் மாறிக்கிட்டே இருக்கு, அது உங்க கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கிற அந்த பாதுகாப்பற்ற உணர்வை, அந்த இன்செக்யூரிட்டியை விதைக்குது. So what does this all mean? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அலசின விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து பாருங்க. பாலிடிக்ஸ்ல ட்ரஸ்ட் இல்ல, அதனால இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்ல பயப்படுறாங்க. அந்த எக்கனாமிக் பிரஷர் நேரா என்ஹெச்எஸ்ஸையும் ஹவுசிங் மார்க்கெட்டையும் அந்த ஜெங்கா டவர் மாதிரி சரியா வைக்குது. கரெக்ட். வெளியில பிரெக்சிட்டோட தொடர் வழிகள், உள்ள ஸ்காட்லாந்து பிரிவினை வாதம், இது பத்தாதுன்னு இயற்கையோட சீற்றம், நம்பிக்கையே ஹேக் பண்ற ஏஐ தொழில்நுட்பம், இப்படி எல்லாமே கைவிட்டு போன பொலிட்டிக்கலி ஃப்ராக்மெண்டடா இருக்கிற ஒரு நாட்டை இப்போ எதுதான் ஒன்னா பிடிச்சு வச்சிருக்கு? விட ரொம்ப ஆச்சரியமானது, சிம்பிளானது. ஃபுட்பால். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். தற்போதைய பிரிட்டன்ல அரசியலோ பொருளாதாரமோ மக்களுக்கான சிஸ்டமோ அவங்கள ஒன்றிணைக்க தவறிடுச்சு. ஆனா பிரீமியர் லீக் இன்னும் பிரிட்டனின் மிகப்பெரிய உணர்வுபூர்வமான விஷயமா இருக்கு. ஆர்சனல் மற்றும் மான்செஸ்டர் சிட்டி இடையான அந்த டைட்டில் ரேஸ பத்தி இன்னைக்கு யூகே முழுவதுமே பேசுறாங்க. நம்ம சோர்சஸ்ல உள்ள ஒரு ஃபுட்பால் ரைட்டர் சொன்னதை இங்க நாம கோட் பண்ணியே ஆகணும். அவர் சொல்றாரு, இன்றைய பிரிட்டனில் இன்னும் எல்லாரையும் ஒரே எமோஷன்ல கனெக்ட் பண்றது ஃபுட்பால் மட்டும்தான் அப்படின்னு. இது ஏதோ ஸ்போர்ட்ஸ் பேஜ்ல வர்ற சாதாரண வரி கிடையாது. ஆமா, ஒரு தேசம் தன்னோட ஐடென்டிட்டியை இழந்து தவிக்கும் போது அந்த 90 நிமிட ஆட்டம் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பொதுவான அடையாளத்தை கொடுக்குது. பிளவுபட்டு கிடைக்கிற ஒரு சமூகத்துல இந்த ஃபுட்பால் மட்டும்தான் ஒரு லைஃப் லைன் மாதிரி செயல்படுது. மிகச் சரியாக சொன்னீர்கள். இந்த ஆழமான அலசலை நாம கன்க்ளூட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பிரிட்டன் தற்போது எதிர்கொள்றது வெறும் அரசியல் நெருக்கடியோ அல்லது பொருளாதார வீழ்ச்சியோ மட்டும் கிடையாது. அது தன் அடையாளத்தையே மறுபரிசீலனை செய்யும் ஒரு திருப்பு முனையில நிக்குது. உலக அரங்கில் தன்னோட இடம் என்ன, தன் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வது, எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் சிஸ்டம் மேல இழந்த நம்பிக்கையை எப்படி மீண்டும் கட்டமைப்பது, இந்த மிகப்பெரிய கேள்விகளுடன் அந்த தேசம் போராடி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களையும் உங்களுக்கு தெளிவா புரிய வச்சிருக்கும்னு நம்புறோம். இப்போ இறுதியா நீங்க சிந்தித்து பார்க்கறதுக்காக ஒரு விஷயத்த முன்வைக்கிறேன். சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சி முழுக்க திரும்ப திரும்ப வந்த ஒரு வார்த்தை, நம்பிக்கை. ஒரு நாட்டோட உண்மையான பலம் அதோட இராணுவத்திலேயோ பார்லிமெண்ட் பில்டிங்லேயோ அல்லது அதோட ஜிடிபிலையோ இல்ல. நெருக்கடியான காலங்கள்ல ஒரு சமூகத்துல இருக்கிற மக்கள் ஒருத்தர் எவ்வளோ நம்புறாங்க, அவங்க அந்த சிஸ்டத்தை எந்த அளவுக்கு நம்புறாங்க அப்படிங்கறதுல தான் அந்த தேசத்தோட உயிரோட்டமே இருக்கு. 100% உண்மை. ஏஐயால் குடும்ப உறவுகளின் நம்பிக்கைகள் திருடப்படும் போதும், பாலிடிக்ஸால அரசாங்கத்தின் மேலான நம்பிக்கை உடையும் போதும், பிரிட்டன் தன் சமூக கட்டமைப்ப கால்பந்து போன்ற விளையாட்டுகளில் மட்டுமே தேடிக்கிட்டு இருக்குமா? இல்லை, இந்த நம்பிக்கை நெருக்கடியை முழுமையா தாண்டி வந்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு புது சோஷியல் கான்ட்ராக்டை உருவாக்குமா? அந்த ஜெங்கா டவர் சரிஞ்சு விழுமா, இல்ல மறுபடியும் பலமா கட்டி எழுப்பப்படுமா? இது நீங்க தொடர்ந்து தேட வேண்டி சிந்திக்க வேண்டிய கேள்வி. இந்த விரிவான அலசல்ல நாம பேசின விஷயங்களை நீங்களும் தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம்.